ப்ரோ இது வந்து ஒரு முக்கியமான அவேர்னஸ் வீடியோ தான். இந்த டாமினாரு, ஆர்சி, ஆர்எஸ்ஸு, அப்பாச்சி இதெல்லாம் வந்து இந்த ஈசிஎம் சாக்கெட் வரும். இந்த ஈசிஎம் சாக்கெட்டை நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ஒரு 6 பின்னு வளைஞ்சிருக்கும். அது வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரில. பட் ஆனால் இதான் வந்து என்கிட்ட இருந்த சாக்கெட்டு. இதுலேருந்து அந்த பின்னை மட்டும் எடுத்து நான் அதில் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன் இந்த வண்டியை. இது எதனால் ஆச்சுன்னா, இந்த டாப்னு இருக்க கிளிப்பு வந்து அதே மாதிரி ஈசிஎம் சாக்கெட்லேயும் நம்மளுக்கு டாப்னு இருக்கும். அதுவும் இதுவும் சேமான டைரெக்ஷனில் தான் வச்சு நம்ம ஈசிஎம்மை வந்து இதில் போடணும். இதை நம்ம மாற்றி போட்டால் அதில் இருக்க பின்ன எல்லாமே வளைஞ்சிரும். இந்த வண்டியில் அப்படி தான் பண்ணாங்க மெக்கானிக்ஸும் கஸ்டமராக யாருன்னே தெரில பண்ணது. பட் ஆனால் இது கஸ்டமருக்கு தான் பெரிய லாஸு. இது நம்மக்கிட்ட மெக்கானிக் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. பட் ஆனால் அவர் எதுவும் தொடலையாம், வெளில எங்கேயோ பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த சாக்கெட் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து புது சாக்கெட்டு. இந்த சாக்கெட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஏன்னா இது ஒயரிங்கிட்டே வந்து 14,500 வருது டாமினாருக்கு. இந்த சாக்கெட்டே வெளில எல்லாரும் 4,000 கொடுத்துட்ருக்காங்க. பட் ஆனால் நம்மக்கிட்ட 2,500க்கு அவைலபிளாக இருக்குது. யாருக்காவது வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கனெக்ட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு ஆர்சிக்கு வந்து இந்த சாக்கெட்டை வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த பின்னெலாம் வளைஞ்சனால இந்த வண்டியோட ஈசிஎம்மும் போயிடுச்சு. இந்த பின்னு வளைஞ்சாலே ஈசிஎம் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த வண்டியில் ஈசிஎம் போயிடுச்சு. நம்மக்கிட்ட பாருங்கள், இந்த சாக்கெட்டை கேடிஎம் டைப்பும் அப்பாச்சி டைப்பும் 2 மாடலும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை, பைக் ஜோக்.